वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा सरस्वती नमस्तुभ्यं हरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा गुरुब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवतां नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्धतामि भगवद्गीते भवद्वेषिणी। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। 7வது அத்தியாயம் श्लोकम 19 बहूनां जन्मनामन्ते ज्ञानवान् मां प्रपद्यते वासुदेवः सर्वमिति समहात्मासु दुर्लभः। ஸ்கந்த ஷஷ்டி முடிஞ்சு அதுக்கு முன்னாடி தீபாவளி முடிஞ்சு உங்களை எல்லாரையும் மீண்டும் சந்திக்கிறதுல சந்தோஷம். ரொம்ப அழகா 2வது அத்தியாயத்துல கேக்குறதா, நன்னா கேக்குறதா, சுமாரா கேக்குறதா? ஏகேஹ குரு நந்தன விவசாயாத்மிகா புத்திஹி அப்படின்னு பகவான் 2வது அத்தியாயத்திலேயே நம்மளுடைய லட்சியம் எப்படி இருக்கணும், எப்படி பொருத்த வேண்டும், லட்சியத்தை பொறுத்து வாழ்க்கைய அந்த லட்சியத்துக்காக பயன்படுத்தணுங்கிறத விஷயத்த அங்கேயே சொல்லிட்டார். லட்சியம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, தர்ம அர்த்த காம மோக்ஷ. இது ஓரளவுக்கு நீங்க சத்சங்கெல்லாம் அட்டென்ட் பண்ணி எந்த விதமான உபன்யாசம் கேட்டாலும் இந்த விஷயம் பொதுவா எல்லாரும் சொல்லப்படும். அதை சொல்லிட்டு மோட்சத்தை டச் பண்ணாம தர்மத்தை எம்பசைஸ் பண்றக்கூடியது பொதுவா நமக்கு அவைலபிள்.
கேஷுவலா நம்ம எல்லா இடத்துலயும் புரிஞ்சிடும் அந்த சத் சங்கத்துல. சப்போஸ் நம்ம யோசிச்சோம் மோட்சம்னு ஒண்ணு இருக்கே, அந்த மோட்ச புருஷார்த்தத்துக்கு அது என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, நம்ம இப்ப படிக்கிற மாதிரி பிரஸ்தான திரயத்தை நம்ம படிச்சாகணும். முதல் விஷயம். அந்த லட்சியத்தை தான் பகவத்கீதால கிருஷ்ணர் வலியுறுத்துறார். சொதர்மத்தை பண்ணு, கட்டாயமா பண்ணு, மிஸ் பண்ணிராத. உனக்கு வரலைனாலும் தட்டு தடுமாறி தப்பு தப்பா பண்ணாலும் சொதர்மத்தை விட்டுறாத அப்படின்னு எம்பசைஸ் பண்றார். ஆனா விவசாயாத்மிகா புத்திஹி ஏகேக குருநந்தன, ஒரே லட்சியத்தமா வச்சுக்கோ அப்படிங்கிற. சாஸ்திரம் என்ன பண்றதுன்னா லட்சியத்தை பொருத்தினவால நாலா பிரிக்கிறது. நாலா எப்படி பிரிக்கிறதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னெல்லாம் லட்சியம், உனக்கு என்னெல்லாம் அடையணும்னு ஆசை இருக்கு அப்படிங்கறத முதல்ல ஒரு லிஸ்ட் போட சொல்றது. ஒரு பெரிய லிஸ்ட் போட சொல்றது, என்னெல்லாம் உனக்கு வேணும். சப்போஸ் ஒரு நோட் புக் எடுத்து நீங்க எழுதின மளிகை சாமான் லிஸ்ட் எதுவும் இல்ல, இப்ப எழுதணும்னு தெரியல, எல்லாரும் இப்ப ஆன்லைன்ல பண்ணிடுறா, போன்ல சொல்லிடுறா. அப்படி எழுதினோம் அப்படின்னா மளிகை சாமான் லிஸ்ட் மாதிரி ஆசையை போட்டோம்னா ஃபர்ஸ்ட் என்ன வரும், அதுல மோட்சம்னு ஒண்ணு வரவே வராது. எங்கடா காணோம், ஆச்சா சாரி மறந்துட்டேன் ஜி. மறந்துட்டேன்னு அர்த்தம் அது உனக்கு லட்சியமா இல்லைன்னு அர்த்தம். கரெக்ட். நீ வீடு வாங்கறதும், பையனை கல்யாணம் பண்றதும், பொண்ணை செட்டில் பண்றது இதெல்லாம் இருக்கு லிஸ்ட்ல. அப்போ அது ஒரு கேட்டகரி, தனி கேட்டகரி. அதுக்கு அடுத்த கேட்டகரி என்ன ஆகிறது, ஃபுல் லிஸ்ட்ல நம்ம இப்ப கிளாஸ் எல்லாம் போறோம், கடைசியில மோட்சம் 51 நமக்கு நல்ல நம்பர், 51வது இல்ல 108வது அப்படி எப்படி வேணா வச்சுக்கலாம். 51 மோட்சம். அடுத்த லெவல் நிறைய நான் கிளாஸ்ல எனக்கு ரொம்ப தெளிவா எல்லாமே புரிஞ்சிருக்கு, கீதையில எல்லாம் சொல்லிருக்கு அப்படின்னு சொல்லி மோட்சம் 51ல இருந்து என்ன ஆகுறது, கொஞ்சம் கொஞ்சமா மேல ஃபர்ஸ்ட் மோட்சம் தான். அதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லாம், அதுக்கப்புறம் தான் எல்லாம். சோ லிஸ்ட்ல 51 இருக்கும், மோட்சம் மட்டும் ஃபர்ஸ்ட்ல வந்திருக்கும். இது ஒரு கேட்டகரி. கடைசி கேட்டகரி என்ன தெரியுமோ, அவ லிஸ்ட்ல மோட்சம் வேற எதுவும் கிடையாது. இத மந்த அதிகாரி, மந்த அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி, அல்லது மந்த மோக்ஷுன்னே சொல்ல முடியாது. ஏன்னா மோக்ஷம் லிஸ்ட்லயே இல்ல. மோக்ஷம் கடைசியில இருக்கிறவள மந்த முமுக்ஷு. மந்த என்ன தெரியுது இல்ல, மத்தியம இன்டர்மீடியட் மிடில் இருக்கிறவா. எப்படி மோக்ஷம் கடைசியா இருக்கும் லிஸ்ட்ல. மோக்ஷமும் ஒரு ஆசை, ஆனா இம்பார்ட்டன்ட். உத்தம அதிகாரி, உத்தம முமுக்ஷு யாருன்னா, மோக்ஷம் தான் ஒரே லட்சியம். இதே விஷயத்த என்ன பண்றாருன்னா பகவான் இங்க 4 விதமான பக்தியா பிரிக்கிறார். ஏன்னா மோட்சம்னா என்ன அப்படின்னா, இத்தனை நாள் என்ன படிச்சோம் 6வது அத்தியாயத்துல, என்னன்னா தெரிஞ்சுக்கிறது, என்னுடைய உண்மையான தன்மையை தெரிஞ்சுக்கிறது, என்னுடைய ரியல் நேச்சரை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு என்ன பொருட்டு அந்த விஷயத்த சொன்னோம். அதே விஷயம் எப்படி இருக்குன்னா, ததுத்வம் அசின்னு சொல்லணும். எந்த பகவானை நீ வழிபடுறியோ அந்த பகவான் அடையறதே மோட்சம். இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். பகவான் அடைஞ்சிட்டா மோட்சம், அதுதான் லட்சியம். சூப்பர். அப்போ பகவான் அடையறதுன்னா நமக்கு நிறைய, நான் இப்ப கேட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் ஒரு பதில் சொல்லலாம். ஏன்னா நீங்க எல்லாமே நல்ல சத்சங்கத்துல ஊறி போய் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு இங்க வந்திருக்க. அப்போ மோட்சத்தை அடையிறது, பகவானை அடையிறது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், நிறைய விதமான கருத்து இருக்கும். அப்போ பகவானை அடையிறது என்ன அப்படின்னா அதை இங்க கிளியரா எடுத்து சொல்ற. இதை எங்க சம்பந்தப்படுத்துறோம்னா விவசாயாத்மிகா புத்திஹி. விவசாயாத்மிகா புத்தின்னு சொல்லிட்டே இருந்தீங்களே, அது மட்டும் என்னன்னு எனக்கு சொல்லிடுங்க அப்படின்னு நீங்க இப்ப கேட்க கூடாது. ஏன்னா நீங்க எல்லாரும் யாரு, செஞ்சுரி அடிச்சவா. ஞானி கண்டிப்பா செஞ்சுரி அடிச்சவா. என்ன செஞ்சுரி அடிச்சிருக்கோம், இது 101வது கிளாஸ். கரெக்டா? சரி.
அப்போ ஏகேக குருநந்தன, உனக்கு ஒரே லட்சியம் அப்படின்னு அதே விஷயத்தை இங்க வந்து விதவிதமா வலியுறுத்துற பக்தின்னு சொல்ற. ஏன் பக்தி சொல்றோம் அப்படின்னா, பக்தி வந்து நமக்கு பக்தி பத்தி நான் பேச போறேன் அப்படின்னா அதான் தெரியுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் எல்லாருமே வரலாம். ஏன்னா பக்திங்கிறது சாதாரணமா எல்லாருக்கும் தெரியும், தெரிஞ்ச வார்த்தை, புரிஞ்ச வார்த்தை. ஆனா அந்த பக்திய வந்து அதை மெச்சூர் பண்ணி அழகா பக்தி தான் ஞானம்ங்கிற சொல்ற விஷயம் நமக்கு இங்கதான் கிடைக்கிறது. போன கிளாஸ்ல எங்க விட்டோமோ அங்கேருந்து இப்ப வந்து ட்ரெயின் பிடிச்சிருக்கோம். நாக்பூர் ஸ்டேஷன்ல இறங்குறதுல வச்சுக்கோங்க, ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னா திரும்பி ஏறிடணும் டீ குடிச்சுட்டு. அது மாதிரி எந்த ஞானி பக்தனை பத்தி கிருஷ்ணர் இப்ப சொல்லிட்டு இருக்காரோ, பக்தனை எப்படியா பிரிக்கிறார்? ஆர்த்த பக்தி, அர்த்தார்த்தி பக்தி, ஜிக்ஞாச பக்தி, ஞானி பக்தி. எனக்கு இருக்கிறதுலயே பிரியமானவன், அவனுக்கும் நானே பிரியமானவன் யாருன்னா ஞானி பக்தன். ஆர்த்த அர்த்தார்த்தி பக்தன் அவன் எந்த விதத்திலையும் குறைச்சல் கிடையாது. ஆனா இருக்கிறதுலயே ரொம்ப உண்மையான பக்தன், உண்மையான கூட சொன்னா கூட தப்பா போயிடும். உயர்ந்த பக்தன் எதுன்னு சொன்னோம்னா ஞானி பக்தன் அப்படிங்கிற. ஞானி பக்தன் எப்படிப்பட்ட பக்தன்? பக்தியே பண்ணாத பக்தன். ஐயோ முதலுக்கே மோசமாயிடுது, மிச்சம் 3 பேராலும் பரவாயில்லையே. 4 பேர் என்ன சொன்னோம், நீங்க சொல்லுங்க இப்போ. ஆர்த்த பக்தா, அர்த்தார்த்தி பக்தா, ஜிக்ஞாச பக்தா, ஞானி பக்தா. இந்த ஆர்த்த பக்தா யாரு அப்படின்னா, தன்னுடைய பாதுகாப்புக்கு நிறைய பொருளை சம்பாதிச்சுண்டு வைத்துக் கொண்டவன். பக்தி பண்ணுவான், பகவானே எனக்கு நல்ல வீடை கொடு, நல்ல புருஷனை கொடு, நல்ல மக்களை கொடு, நல்ல மனைவியை கொடு, இப்படி எல்லாம் அவனுக்கு வேண்டிய விஷயத்த அடையறதுவன் பகவானை பயன்படுத்திட்டு அவன் ஆர்த்த பக்தன். அர்த்தார்த்தி பக்தன் யாரு? அடைஞ்ச விஷயத்துல ஒரு இன்பம், சந்தோஷம் வேணும். எனக்கு இந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணிடு, அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணிடு, எல்லா துக்கத்தையும் எனக்கு நிவர்த்தி பண்ணிடு. அப்போ என்னுடைய சுக சந்தோஷம் சௌரியங்களுக்கு பகவான நான் வழிபடுறவன் ஆர்த்த அர்த்தார்த்தி பக்தன். அததான் வந்து அர்த்த காம புருஷார்த்தகான்னு சொல்றோம். பொருளும் இன்பமும் யார் ஒருவன் தேடி பகவானை நாடுகிறானோ அவன் ஆர்த்த அர்த்தார்த்தி பக்தன். சரியா? அதுக்கப்புறம் என்ன? ஜிக்ஞாச பக்தன். என்ன ஜிக்ஞாச பக்தா? பகவான அடையறதே அவனுக்கு லட்சியம், அதற்கு பகவான வழிபடுறான். மோட்சம் அவனுக்கு லட்சியம். எந்த லிஸ்ட்ல வருவான்? நம்ம பார்த்ததுல எந்த லிஸ்ட்ல வருவான்? 4 லிஸ்ட் சொன்னான். எந்த லிஸ்ட்ல வருவான்? 2வது லிஸ்ட்லயா? 2வதுல கடைசி மோட்சம். அது ஆர்த்த அர்த்தாலே வந்துடும், கடைசியில வந்துருவான். லாஸ்ட் அவனுக்கு ஒரே லட்சியம் மோட்சம், அதற்கு பகவான வழிபடுறான். அவனுக்கு குடும்பம் எல்லாம் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் ஒரே, எல்லாவற்றையும் ஒரே விஷயத்துக்காக பயன்படுத்தக்கூடியவன் ஜிக்ஞாச பக்தா. ஞானி பக்தன் எந்த லிஸ்ட்ல வருவான்? ஜி அதை மிஸ் பண்ணிட்டீங்க, நீங்க தப்பா சொல்லிட்டீங்க. எந்த மோட்சத்துக்கு அடையறதுக்காக இவ்வளவு நாள் பாடுபட்டேனோ அதை அடைந்தவன் ஞானி பக்தன். இதுக்கு மேல ஒரு அடைய வேண்டிய விஷயம் கிடையாது. அவன் பக்தனே கிடையாது. ஏன்? யாரு பக்தன்? பக்தன் எப்படிப்பட்டவன்னா, பக்தன் பகவானுங்கிற வேறுபாடு, பேதத்தை உடையவன். ஜிக்ஞாச பக்தா மட்டும் பேதமானது கண்டினியூ ஆகிறது. ஞானி பக்தன் எப்படிப்பட்டவன்? பகவானும் அவனும் வேறு வேறு கிடையாதுன்னு நிச்சயம். ஏதாவது அழுத்தி ஏதாவது சொல்லணும்னா அப்படி சொல்லலாம். சில இடத்த சொல்லலாம், ஷுவரா சொல்றேன்டா அப்படி சொல்றோம்ல. அப்படி எவ்வளவு ஸ்ட்ராங்கா நான் வேற பகவான் வேறன்னு இப்ப இருக்கோ, அதுக்கு நேர் ஆப்போசிட்டா நானும் பகவானும் வேறு வேறு இல்லைங்கிற அறிவோட இருக்கக்கூடியவன் ஞானி பக்தன். அதனால அவன் பக்தி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? பகவான் வேற பக்தன் வேறங்கிற டிஃபரன்ஸ் கிடையாது. அல்லது நித்திய பக்தகா, நான் பகவானுங்கிற அறிவுல எப்பொழுதுமே இருக்கக்கூடியவன் ஞானி பக்தன். அப்ப புரியுறதா? லட்சியத்தை பொறுத்ததுல இருந்து ஞானத்தை அடையற மட்டும் சம்பந்தப்படுத்தி இப்ப சொல்லிட்டோம்.
எப்படிப்பட்ட ஞானம் அப்படின்னா வாசுதேவஹா சர்வமிதி, இருப்பது எல்லாம் வாசுதேவனே. யாரு வாசுதேவன்? கிருஷ்ணர் வாசுதேவன். கிருஷ்ணர் வாசுதேவன் நமக்கு அதுன்னு தெரியும். அங்க கேர்ஃபுல்லா சொல்றார். வாசுதேவஹா சர்வமிதின்னு சொல்லும் போது வாசுதேவஹாக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தோம். வாசு அப்படின்னா சத், சத்தியம். எது எக்ஸிஸ்டன்ஸோ, எது இருப்போ அது வாசு. தேவஹான்னா என்ன அர்த்தம்? எது ஆத்ம சைத்தன்யமோ, எது சைத்தன்யமோ, சித் ஸ்வரூபஹா அது தேவஹா. வாசுதேவஹா சர்வமிதினா சச்சிதாத்மா, சச்சிதானந்த ஆத்மா சொல்றோம் இல்லையா, அதுதான் எல்லாமாகவும் இருக்குங்கிற அறிவை உணர்ந்தவன் ஞானி பக்தன். அப்ப பகவான் அடையிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவானுடைய அறிவை முழுமையா அடையிறது. பகவானுடைய அறிவை முழுமையா அடையிறதுன்னா பகவான் வாசுதேவஹா. அகம் அங்க முடிக்கணும். அகம் வாசுதேவஹா. அதனால அகம் பிரம்ம அஸ்மி, நானும் அந்த பகவானும் ஒண்ணு. முடிஞ்சு போச்சு. இதுதான் ஞானம். அதுக்குதான் அவர் ஞானின்னு சொல்லிட்டார் முன்னாடியே. இதுதான் ஞானம். இதுக்கு மேல ஏதாவது சொல்லுவேன் இல்லன்னா இதே விதவிதமா சொல்லுவேன். அப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த உடம்புல உயிர் இருக்கிற மட்டும் இதையே தான் கேட்டு இருக்கணும். எப்ப கேட்க வேண்டாம்? எப்ப லீவ் விடுவேல்? நீ ஞானி பக்தன் ஆயிட்டனா நீ உனக்கு வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் கேட்டுன்னு தான் இருக்கணும். கிளியர் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ அப்படிப்பட்ட ஞானி பக்தனை அழகா இங்க சொல்லி, எங்க பிரச்சனை வருது, எங்க ப்ராப்ளம் வருது? இந்த லிஸ்ட் போட்டால 4 லிஸ்ட்ல முதல் லிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அதையும் சொல்றாரு. ஏன் இவ்வளவு தெளிவா இருக்கு? எல்லாமாக இருக்கக்கூடிய நீக்கமர நிறைந்திருக்கிற பகவான், நீதான் சைத்தன்யம், நீதான் நான் அப்படின்னு எல்லாமே அதுதான் இருக்கு. அப்படின்னா ஏன் யாருக்கு தெரிய மாட்டேங்கிறது, ஏன் வரமாட்டேங்கிறா? இதே சொல்றாரு, பகவானே சொல்றாரு. அப்போ அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, அவளுக்கு நிறைய புண்ணியம் வேணும். பகூனாம் ஜன்மனாம் மந்தே, முதல் வரி பகூனாம் ஜன்மனாம் மந்தே ஞானவான்மான் பிரபத்யதே. பல ஜென்மாக்கள் எடுத்து, பல கோடி ஜென்மா எடுத்து அதுல பண்ணிய புண்ணியத்தினால அவளே இந்த ஞானத்துக்கு சேர்றார்கள். அப்ப நீ முதல் லிஸ்ட்ல மோட்சம் கடைசியா போடணும் அப்படின்னாலே பல ஜென்மா எடுத்து நீ புண்ணியம் பண்ணி இருக்கணும். இப்பதான் மோட்சம்ங்கிற விஷயமே காதுல கேட்கும். அடுத்த லிஸ்டுக்கு போனோம். இது எல்லாமே பல ஜென்மாவுடைய விஷயம். ஓ, புரிஞ்சிருது. எனிவே நானும் கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை பல ஜென்மா ஆயிடுன்னு சொல்லிட்டேன். நான் அடுத்த ஜென்மால பாத்துக்கிறேனே, நிறைய வேலை இருக்கு இந்த ஜென்மால. அப்படி தப்பா புரிஞ்சு போயிடாத. இவ்வளோ ஜென்மால பண்ணது இங்க இப்ப உட்கார்ந்து இருக்கேன்னு புரிஞ்சுக்கோ. இத கோட்டை விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். என்ன பாயிண்ட்ல சொல்றார்? திருப்பி உன்னுடைய லட்சியம் எங்க இருக்கு பாரு. நீ எதை பொறுத்தி இருக்க, எது உனக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற வாழ்க்கையில. நீ போய் இன்னும் கொஞ்சம் ரிஃபைண்டா போன கிளாஸ்ல பார்த்தோம். என்னுடைய சத்சங்கம், ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸ், எல்லா விதமான பூஜை புனஸ்காரம் பண்றதுல ஒரு சுகம் இருக்கு. அங்க ஸ்லைட்டா அங்க தவறி போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அங்கேயும் ஒரு சுக சந்தோஷம், நேம் ஃபேம்ல நான் இருப்பேன். அப்போ அந்த கடைசி லிஸ்ட்ல இருக்கிறவனுக்கும் தர்மத்துல இருக்கிறவனுக்கும் ஸ்பிரிச்சுவல் ஆங்கிள் இந்த ஞான விஷயத்துல டிஃபரன்ஸ் இல்லாம இருக்கும். ஆக்சுவலா என்ன, இவன் கொஞ்சம் தார்மீகமா வைதிகமா எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கான், புண்ணியம் அதிகமா கிடைக்கிறது. ஆனா லட்சியம் எங்க இருக்கு? 2 பேருக்கும். பூஜைக்கே வராதவன் கோவிலுக்கே வராதவனும் கோவிலுக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறவாளும் இவா சிறப்பா தெரியும். ஆக்சுவலி இவா சிறப்பு தான். கோவிலுக்கு எல்லாம் புனஸ்காரமா பண்ணிட்டு இருக்கா, ஆச்சாரமா இருக்கா. ஆனா எங்க இருக்கு சீக்ரெட்டு? அவளுக்கு தெரியும். அதனாலதான் பகவான் இங்க 4 பக்தனா பிரிக்கிறார். 4 பக்தனா 4 பேர் கிடையாது. நம்மளே 4 ஸ்டேஜ்ல போகணும். நீ அர்த்தார்த்தியில இருக்கியா? கோவிலுக்கு வரதுல ஒரு சந்தோஷம், ஒரு புகழ், ஒரு ஆனந்தம். வா வா. ஏன் அவன் மால்ல போய் பண்றது, நீ கோவிலுக்கு பண்ற. கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் அது சொல்றதே. யாரையும் மட்டம் தட்டல. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் அந்த
ஜிக்ஞாசத்துவம் அதிகமாகறதுக்கான எச்சரிக்கையும் புஷ் கொடுக்கறாருங்க. அங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். ஜி, என்ன பார்த்த உடனே நீங்க சொல்லிடுவீங்களா நான் எப்படி எதுக்காக கோயிலுக்கு வரேன் என்ன பண்றேன்? யாராலையும் சொல்ல முடியாது. ஆனா உன்னை நீ ஏமாத்திக்க முடியாது, உனக்கு தெரியும். அப்படி இந்த ஞானத்தோடைய விஷயத்த வந்து எவ்வளோ கேர்ஃபுல்லா, எவ்வளோ பொக்கிஷம் நமக்கு கிடைச்சிருக்கு, அதுல எப்படி தொடர்ந்து போனோம், அதுக்கு உனக்கு அந்த உறுதி, நிச்சயம், இதுதான், இதுக்குதான் பிறந்திருக்கோம், இதுக்குதான் எல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற நிச்சயத்தோட நம்ம முன்னாடி போனோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கிளாரிட்டியோட கம்ஃபர்டபுளா இந்த ஆன்மீக பயணத்தை நம்மளால தொடர முடியும். எங்கேயுமே கன்ஃபியூஷன் வராது. ஏன்? ஏக லட்சியா, என்ன பண்ணினாலும் அந்த லட்சியத்துக்காக தான் பண்ற. வேற இங்கிலீஷ்ல சொல்லுவோம், யூ ஹாவ் நத்திங் டு கெயின், நத்திங் டு லூஸ். ஏன்? நீ என்ன பண்ணாலும் அது மோட்சத்துக்கு தான் பண்ற. எங்க இது இது ஃபெயில் ஆயிடுது, சக்சஸே ஆகல, எனக்கு இது கொஞ்சம் தோல்வி, அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அப்படி நீ பண்ணிட்டேன்னா நீ செய்யறது எல்லாம் கர்ம, கர்மத்திலேருந்து கர்ம யோகம் ஆகிறது. பியூட்டிஃபுல். உங்களுக்கு எல்லாம் நீங்க அப்ரிஷியேட் பண்ண முடியுதுதான் தெரியல, பட் வண்டர்ஃபுல்லா இதை இங்க கொடுக்கிறார். வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இதை கொடுக்கிறார். நமக்கு புரிஞ்ச, நம்மளுடைய வாழ்க்கைக்கு டைரக்டா கனெக்ட் ஆகக்கூடிய விஷயத்தோட சேர்த்து கொடுக்கிறார். ஏன்? நம்ம தொடர்ந்து பக்தியில தான் இருக்கோம். நான் எவ்வளவு வருஷமா நான் பக்தியில இருக்கேன், காத்தால எழுந்த உடனே பகவானை தான் நினைக்கிறது. கரெக்ட், கரெக்ட். உன்னதான் புகழ்ந்து பேசுறார். உனக்கு அடுத்த ஒரு படியை கொடுக்கிறார். நீ 12ஆம் கிளாஸ் படிக்கும் போதே நீ இந்த விஷயத்த நீ நன்னா படிச்சு பண்ணணும் அப்படின்னு சொன்னா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். வா, அதுக்கு நீ தகுதியானவன், எஸ் பண்றேன். திரும்பி உன்னுடைய இன்ஜினியரிங் கிராஜுவேட்லாம் முடிக்கும் போது நீ இந்த 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 பெரிய விஷயத்தை நீ எடுத்து பண்ணணும், பிஹெச்டி நீ பண்ணணும், எஸ் பண்ற. அப்படி நம்மள ஒரு ஸ்டெப்பா எடுத்துன்னு போற. அதுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கிற எல்லா நல்ல காரியம், புண்ணியம் இதெல்லாமே நமக்கு கூட வந்து அது பலனை கொடுக்கறதுன்னு புரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ என்ன பண்றாருன்னா இந்த டாபிக் அப்படியே முடியறது. என்ன? என்னுடைய சந்தோஷம், சுகம், என்னுடைய நிம்மதி எல்லாம் வெளியில தேடிட்டு இருக்கேன், அதுதான் உனக்கு துக்கம், துயரம். ஏன்னா இந்த அபரா பிரகிருதி, இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்ல போறார் 2 ஸ்லோகம் தள்ளி. அது அங்க பார்க்கலாம். நான் என்னுடைய சந்தோஷம், சுகத்தை வெளியில தேடுற மட்டும் என்ன ஆகிறது? அபரா பிரகிருத்தியோடைய நேச்சர், அதோடைய தன்மையே வந்து நிரந்தர சந்தோஷமோ நிரந்தர நிம்மதியோ கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்கு. தீபாவளி கொண்டாடினேன், தீபாவளி அன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கும். அந்த தீபாவளி அன்னைக்கு இருக்கிற சந்தோஷமே இன்னைக்கும் இருக்கா? அடுத்த தீபாவளிக்கு வேணா வருமே தவிர இன்னைக்கும் அதே சந்தோஷம் வராது. அப்ப என்னாச்சு? அங்க அந்த சந்தோஷம் என்னாச்சு? அந்த சிச்சுவேஷன்ல இருந்துட்டு அடுத்த சிச்சுவேஷன்ல இல்லாம போறது. இது என்டையர் பிரபஞ்சத்துடைய நேச்சர். நீங்க என்ன போய் என்ன பண்ணினாலும் அங்க ஏற்படக்கூடிய சந்தோஷம், நிம்மதி எல்லாமே தாத்காலிகமா இருக்கு. அத நன்னா புரிஞ்சுக்கணும். ஆனா நம்ம என்ன தேடுறோம்? எதை தேடி போயிட்டு இருக்கோம்? சந்தோஷத்தை தேடுறோம், நிம்மதியை தேடுறோம். யாராவது சொல்ல முடியுமா எனக்கு சந்தோஷம் நிம்மதியெல்லாம் நான் தேடவே இல்லை, தேடினதே கிடையாது? சொல்லவே முடியாது. எப்படி தேடுறோம்? வர சந்தோஷம் பர்மனண்டா இருந்துடணும், போயிடவே கூடாது, துக்கமே வரக்கூடாது, அதுதானே விரும்புறோம். அதுதான் ஞானத்துக்கு வாழ்றாரு. உன்னுடைய துக்கத்தை, துயரத்தையும் நிரந்தரமா நிவர்த்தி பண்றது அஜ்ஞானத்தை நீக்கிறதுனால மட்டுமே அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இத வந்து புரிஞ்சு கனெக்ட் பண்றது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணும். அதுக்கு நீண்ட நாள் இதோடைய இந்த பயணத்துல இருந்து திருப்பி திருப்பி கேட்டு எப்படி சம்பந்தப்பட்டிருக்கு இன்னும் நம்ம பார்க்க கிளியரா இது புரியும். ஆனா வேற வழி கிடையாது. இங்க மட்டும் நீங்க வந்துடலாம். இந்த தெருவுல வரலாம், அந்த தெருவுல வரலாம், எப்படி வரலாம், சுத்தி வரலாம். ஒரு 2 வீலர் இப்படி வந்துட்டு இப்படியே நிக்கிறதோட 2 வீலர்லயே ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு இங்க வந்து நிறுத்துறேன்னு என்ன வேணா பண்ணலாம். இங்கேருந்து இங்க கர்ப்பகிரகத்து இந்த என்ட்ரன்ஸ் தான், இது ஒரு வழிதான் இருக்கு. மேபி இதை மூடி வச்சிருக்கா, சரி இதையும் திறந்தா வச்சுக்கோங்க. இங்கேருந்து இங்க ஒரு வழிதான் இருக்கு கர்ப்பகிரகத்துக்கு, ஒரே வழிதான்.
என்னது? நித்யானந்தத்துக்கு ஒரே வழி ஞானம் மட்டுமே. என்ன புரிஞ்சுக்கணும்? நான் தேடுறது அதுதான். அதனால என்ன சொல்றார்? வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபகா. துர்லபகா, அப்படிப்பட்டவன் ஞானியானவன் ரொம்ப அபூர்வம், ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்ண போறாருன்னா, இந்த ஆர்த்தார்த்தி பக்தனை எடுத்துட்டு அந்த பக்தி ஓகேவா, அதை பண்ணலாமா, அதுல இருக்கலாமா, அதுல ஏதாவது கஷ்ட நஷ்டங்கள் இருக்கா, இந்த ஞானத்துக்கு எப்படிப்பட்ட பக்தி இருக்கணும் அப்படின்னு இந்த அத்தியாயம் முடிய போறது. புரியுதா? இப்ப நம்ம எவ்வளவு ஸ்லோகம் முடிச்சிருக்கோம்? 19 முடிச்சிருக்கோம். 20ல இருந்து 30 மட்டும், 10 ஸ்லோகம் தான் இந்த அத்தியாயம் முடிஞ்சு விடும். 20ல இருந்து 30 மட்டும் எது சகாம பக்தி, எது நிஷ்காம பக்தி, எது ஞானத்துக்கு உபயோகமா இருக்கும், எது ஒண்ண சம்சாரத்துல திருப்பி திருப்பி தள்ளி விட்டுடும் அப்படிங்கிற டாபிக்க அழகா சொல்ல போறோம். நம்மளும் பார்ப்போம். ஸ்லோகம் 20. காமைஸ்தைர்ஸ்தைர்ஹிருதஞானாஹ பிரபத்யந்தேன்யதேவதாஹ தம் தம் நியமமாஸ்தாய பிரகிருத்யா நியதாஸ்வயா. எக்ஸலென்ட். அப்போ பக்தர்களை பக்தியே 4 விதமா பிரிச்சார். ஓகே, இங்க பக்தினா என்ன, அது எந்த நோக்கத்துக்காக நம்ம பண்றோங்கிற விஷயத்தை வச்சு பிரிக்கிறார். எது பக்தி, பக்தினா என்ன? இப்படி கேட்டுட்டே பக்தினா என்ன? யாராவது ஒரு பதில் சொல்லுங்க. பக்தினா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். வேற என்ன? பகவான வேண்டிக்கிறது, பிரார்த்தனை பக்தி. வேற? நான் என்னை உணர்றதுக்கு ஒரு சாதனமாக அமையறது பக்தி. ஓகே. வேற? நான் உங்க பேரனோ பொண்ணோ குட்டி பொண்ணோ கேட்கறது பக்தினா என்னமா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? பகவான வழிபடுறது பக்தின்னு சொல்லுவோம். சரியா? கரெக்ட் தான். சாதாரணமா இருக்கும் போது பக்தின்னு என்ன? பகவான வழிபடுறது. சரி, இங்க இன்னொரு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு, டிவோஷன். என்ன டிவோஷன்? டிவோஷன் எதை குறிக்கிறது? அன்பை குறிக்கிறது, பிரேமைய குறிக்கிறது. என்ன பிரேம? பகவான் மேல இருக்கக்கூடிய பிரேமைய குறிப்பது பக்தி. ச பிரேமஹா அப்படிங்கிற நாரத பக்தி சூத்திரத்துல பகவான் மேல அன்பு வைக்கிறது பக்தி. அதுதான் போன கிளாஸ்ல எப்படி ஒரு விஷயத்து மேல என்னால அன்பு வைக்க முடியும் அப்படிங்கறது பார்த்தோம். அதை கேட்டு பாருங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். உபநிஷத்தோடைய வாழ்க்கையை கோட் பண்ணி எப்படி ஒரு விஷயத்து மேல என்னால அன்பு வைக்க முடியும், அப்படி அந்த ஆஸ்பெக்ட்ல பகவான் மேல நான் பக்தி வைக்கணும்னா எப்படிப்பட்ட பக்தியா இருக்கணும், என்ன பண்ணணும்ங்கறத அங்க சொல்லி இருக்கு. 99வது கிளாஸ் நினைக்கிறேன், கேட்டு பாருங்க. சரியா? அப்போ பக்திங்கிறது அன்பு, லவ், பகவான் மேல இருக்கக்கூடிய பிரேம, நம்பர் 1 விஷயம். அவங்க சொன்ன மாதிரி அதையே நீ என்னை நான் உணர்வதற்கான சாதனமா பயன்படுத்தலாம். சரியா? அப்படி இல்லைன்னா உனக்கு என்னெல்லாம் வேணுமோ, என்னெல்லாம் நீ நினைக்கிறியோ எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு பக்தி பண்ணலாம். அலவுடு, தர்மம். அப்போ எப்பெல்லாம் நான் எனக்கு ஒரு விஷயம் வேணும், என் குடும்பத்துக்கு ஒரு விஷயம் வேணும், ஏன் என் சமுதாயத்துக்கு இந்த மாதிரி விஷயம் வேணும், இந்த உலகம் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு எவ்வளோக்கு எவ்வளோ நான் கேட்டு பண்றேனோ, ஒரு விஷயம் நடக்கணும் அல்லது தேசத்துக்கும் காலத்துக்கும் உட்பட்ட ஒரு விஷயம், ஒரு நிகழ்வான நடக்கணும், ஒரு நிகழ்வானது ஏற்படணும் சொல்லும் போது அது சகாம பக்தியில அமையறது. அப்பன்னா ஒரு காமியம் இருக்கு. இப்போதைக்கு நான் என் குடும்பம் அப்படி வச்சுப்போம். சரியா? என்னுடைய குடும்பத்துக்காக, என்னுடைய வாழ்க்கைக்காக, சுக சந்தோஷ நிம்மதிக்கு என்னெல்லாம் நான் கேட்டு பண்றேனோ அது சகாம பக்தி.
எல்லாருக்கும் புரியறதில்ல இந்த வார்த்தை. ச காம, காமியம் உடைய பக்தி. ஏதோ ஒரு விஷயத்தை அடையணும். எனக்கு நன்னா எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும், என் பையன் நன்னா பாஸ் பண்ணி படிக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், உங்க ஆத்துல எந்த நோய் நொடியும் இருக்கக்கூடாது. இது எல்லாமே எதுல வருது? சகாம பக்தியில. பிரார்த்தனா சொல்றோம். பிரார்த்தனை எதுக்காக பண்ணுவோம்? ஏதோ ஒரு விஷயத்தை நடத்துக்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணுவோம். சரியா? ஓகே, சரி. இப்போ ஃபர்தரா என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த சகாம பக்தி தர்ம அர்த்த காம, இந்த 3 விஷயத்துக்காக நீ என்ன பிரார்த்தனை பண்ணாலும் அது சகாம பக்தியா ஆகிறது. எப்ப நீ மோட்சத்துக்காக பிரார்த்தனை பண்றியோ, அவங்க சொன்ன மாதிரி என்னை நானே அடைவதற்கு, அல்லது பகவானே விநாயகா விக்னேஸ்வரா நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சிடணும், அதுக்கு எல்லா விஷயத்தையும் எனக்கு ஏற்படுத்தி கொடு. டெய்லி டே இன் டே அவுட் நீங்க இதை மட்டும் பிரார்த்தனை பண்ணலன்னா அது நிஷ்காம பக்தியில போய் உட்காந்துரும். ஏன்? எந்த பகவத் ஸ்வரூபம் நானா இருக்கேனோ அந்த ஸ்வரூபத்தை நாடி நான் பிரார்த்தனை பண்றேன். புரியுறதோ? அது நிஷ்காம பக்தி. சரி, இப்போ 20லேருந்து 27 மட்டும் என்னது ஸ்லோகம் சகாம பக்தி, அதோடைய என்ன விஷயம், அதோடைய பிளஸ் என்ன மைனஸ் என்னன்னு சொல்ல போற. சோ சகாம பக்தி எப்படி இருக்கு? யம தர்மராஜா உபனிஷத்துல சொல்றாரு, ஸ்ரேயஸ்ய பிரேயஸ்ய மனுஷ்யமேதா ஸ்ரேயோகி தீரஹ பிரேயோகி மந்தஹ. எப்ப நீ உலக விஷயத்தை நாடி உலக விஷயத்துக்கு அடையறதுக்காக ஒரு பிரார்த்தையானது ஒரு வழிபாடானது பண்றையோ அது பிரேயஸ். பிரேயஸ்னு ஒரு வார்த்தை. பிரேயஸ்ன்னா சகாம பக்தி. என்ன? எனக்கு அதெல்லாம் அடையணும், அவ்வளவுதான். நான் நேம் ஃபேம் பணம் புகழ் பொருள் இன்பம் இதெல்லாம் அடையணும், நல்ல தர்மமா நான் வாழ்க்கை வாழணும், நிறைய புண்ணியம் வரணும், எனக்கு பிரம்மலோகம் போகணும், சொர்க்கலோகம் போகணும். இது எல்லாமே எப்படி வருது? சகாம பக்தியில வருது. சரி, சகாம பக்தியில வருதா? என்ன அர்த்தம்? பகவானை தவிர வேற என்ன விஷயத்த நான் கேட்டாலும் அது சகாமம். என்ன பார்த்துட்டு இருக்கோம்? அப்போ எது சகாம பக்திங்கிற விஷயத்த சொல்லிட்டு இருக்கு. அப்போ அர்த்தார்த்தி ஜிக்ஞாச ஞானி பக்தியில எது சகாமமா இருக்கும்? அர்த்தார்த்தி. வெரி குட், கிளியர். அப்போ எதெல்லாம் மெட்டீரியல் பெனிஃபிட் அனாத்மா விஷயத்தை நாடின்னு இருக்கிற மட்டும் அது சகாம பக்தி ஆகிறது. ஆத்மாவை எப்ப நாடுகிறேனோ அது நிஷ்காம பக்தி ஆகிறது. நிஷ்காம பக்தி தான் மோக்ஷம். மோக்ஷத்துக்கான, மோக்ஷம்னா என்னது? பகவான அடையறதுக்கோ இல்ல என்ன அடையறதுக்கான இச்சை. அப்போ நிஷ்காமிலையும் ஒரு சகாமம் இருக்கு, நிஷ்காமிய பக்தியிலையும் ஒரு ஆசை ஆனது இருக்கு. ஆனா அப்படி அது எப்படிப்பட்ட ஆசை? இந்த உலக விஷயம் எனக்கு ஆசை இல்ல, இந்த உலகத்தெல்லாம் எது ஆதாரமாக எது சொரூபமா இருக்கோ அந்த விஷயத்தை நாடுவது மோக்ஷம். அது நிஷ்காமியம்னு சொல்றோம். கிளியரா? சரி, இது சொல்லியாச்சு. அப்புறம் என்ன பண்ற? சகாம பக்தி அது கொடுக்கக்கூடிய பலன் எப்படி இருக்கு? நீ என்ன கேட்டாலும் கிடைக்கிறது. சின்ன வயசுல இருந்து என்னெல்லாம் கேட்டிருக்க எல்லாமே உனக்கு கிடைச்சிருக்கு. கரெக்ட்? சந்தோஷத்தை கேட்டிருக்க, பொருளை கேட்டிருக்க, இன்பத்தை எல்லாம் கேட்டிருக்க, எல்லாமே உனக்கு கிடைச்சிருக்கு. எப்படி இருக்காது? அது கிடைக்கக்கூடிய அந்த பலனானது சாஸ்வதமா அசாஸ்வதமா? தாத்காலிகம், அசாஸ்வதமா இருக்கு, டெம்பரரியா இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை அப்புறம் சொல்ல போறாரு, பார்க்கலாம். இங்க கிருஷ்ணர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த சகாம பக்தர்களை பத்தி எடுத்து சொல்லும் போது என்ன தவிர எல்லா தேவதாவையும் போய் அவ பக்தி பண்ணிட்டு இருக்கா, என்ன அடையறது தவிர எல்லா விஷயத்தையும் அடைஞ்சுட்டு இருக்கா. இப்போ எந்த கஷ்டமும் ஹரித்ரா பிம்பம் விக்னேஸ்வரம் ஆவாகயாமி. எதுக்கு அது பண்றோம்? எதுக்கு பண்றோம் தெரியுமா? சமஸ்தா எல்லாம் சொல்லிட்டு என்னெல்லாம் உனக்கு லிஸ்ட் இருக்கோ எல்லாத்தையும் வாத்தியார் சொல்லுவார். இது எல்லாம் அடையறதுக்கு இந்த பூஜையை பண்றேன், இந்த பூஜையை நல்லபடியா பண்றதுக்கு எந்த விக்னமும் இருக்கக்கூடாது. கரெக்டா? அதுக்கப்புறம்
வேற ஒரு ஹோமம் பண்ணுவோம், ஸ்ரீ ஹோமம் பண்றோம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்ரீ ஹோமத்துல என்ன எதிர்பார்க்கறேன் இல்லைங்க? ஸ்ரீ ஹோமத்துல ஸ்ரீ எதிர்பார்க்கிறோம். லக்ஷ்மி கடாட்சம் இன்னும் அதிகமாகணும், நல்லா சுபிக்ஷமா இருக்கணும், எதிர்பார்க்கணும். அப்போ விக்னேஸ்வரன் ஆவாகனம் பண்ணிட்டு இதை நல்லபடியா நடத்தி கொடுப்பா. யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி. அப்படி கொஞ்சம் நீ அங்க வெயிட் பண்ணு, உன்னோட வேலை முடிஞ்சது, நான் இப்ப லக்ஷ்மியை நோக்கி பிரார்த்தனை பண்றேன், எனக்கு லக்ஷ்மி கிட்ட பணம் வேணும், உங்ககிட்ட விக்னம் இருக்க கூடாது. புரியுறதா? அப்போ ஒரு தேவதாக்கு ஒரு பர்பஸ் நான் பிக்ஸ் பண்ணிருக்கேன். அதே மாதிரி என்ன பண்றாருன்னா இங்க பகவான் அகம் மம அப்படின்னு சொல்ல போறார். அகம் மம அப்படின்னு சொல்லும் போது நான் என்னை தேடி வராமல் எல்லா தேவதால இருக்கக்கூடிய எல்லா பலனையும் தேடி போறார்கள் அப்படின்னு சொல்ற. அப்போ பகவான் வேற, எல்லா தேவதாவும் வேறங்கிற மாதிரி தோன்றது. இந்த இடத்துல எதுக்கு டெலிபரேட்டா வேணும்னு பண்றாரு அப்படின்னா, நீ எப்போ பகவானை தேடி போறையோ அது மோட்சத்தை தேடி, எது அளவற்ற பரபிரம்ம ஸ்வரூபமோ அதை தேடி போறதுக்கு சமானமா என்ன தேடி வா அப்படின்னு சொல்ற. மிச்சம் நீ எல்லாம் எனக்கு நல்லா படிப்பு வரணும், நல்ல பணம் வரணும், நல்ல சக்தி இருக்கணும், ஆரோக்கியம் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய தேவதா இருக்கு அப்படின்னு ஒருத்தனுடைய இச்சா ஆசைகள் எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி பிரிக்கிறார் டெம்பரரியா. இப்ப நீங்க சரஸ்வதியை பிரார்த்தனை பண்ணல என்ன கேட்பேன்? படிப்பு நல்லா வரணும் அப்படின்னா கேட்போம், கரெக்ட். லக்ஷ்மியை பிரார்த்தனை பண்ணணும்னா பணம் நிறைய வரணும், அதுதான் கேட்போம். தேக ஆரோக்கியம் தைரியம் வரணும்னா லக்ஷ்மியை கேட்க மாட்டோம், என்ன கேட்போம்? சக்தியை கேட்போம், அம்பாள் துர்கையை கேட்போம், கரெக்ட். அப்ப நம்ம என்ன பண்றோம்? நமக்கு என்னெல்லாம் ஆசை இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பகவானை பிக்ஸ் பண்ணிடும். இதுக்கு பேரு சகாம பக்தின்னு சொல்றாரு. சரியா? அப்படி சிம்பாலிக்கா என்ன பண்றாருன்னா, என்ன தேடி வராம இது எல்லாவற்றையும் தேடி தேடி போறார்களே, ஆனா அந்தந்த தேவதா மூலியமா நான் தான் எல்லா பலனையும் அவளுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா கடைசி மட்டும் என்ன பாருங்கோ, மனுஷ ஜென்மா எடுத்து பிறந்து வளர்ந்து எல்லாம் பண்ணி எல்லாத்தையும் கேட்டு வாங்கிட்டு கடைசியில செத்தும் போயிடுறான். கடைசியில என்ன மட்டும் கேட்க மாட்டேங்கிறானே, என்ன மட்டும் கேட்க மாட்டேங்கிறான். அந்த இடத்துல என்னங்கிறது என்ன அர்த்தம்? ஆத்ம சைத்தன்யம், பரபிரம்ம ஸ்வரூபம், சச்சிதாத்மா, அத மோட்சத்தை மட்டும் கேட்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சகாம பக்திய நிறைவு பண்ற. சரியா? அது எப்படி சொல்றாரு அப்படின்னா, காமைஸ் தை தைஹி. தைஹி தைஹி என்ன தை தைன்னு குதிக்கிறாரா? காமஹ ஸ்தை ஸ்தைஹி அப்படின்னாக்க அவரவர்கள் அந்தந்த ஆசைக்கு ஏத்தா போல். எனக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆசை இருக்கு, உனக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆசை இருக்கு, கரெக்ட். காமஹன என்ன? ஆசை. காமை ஸ்தை ஸ்தை கிருத்தஜானாக. காமஹனா இங்க அறம் பொருள் இன்பம் இதற்கு நாடி இருக்கக்கூடிய ஆசை. அர்த்த தர்ம காம, தர்ம அர்த்த காம இச்சா அல்லது வேர்ல்ட்லி டிசைர். அதற்காக அதை அடையறதுக்காக என்ன பண்றா? அந்நிய தேவதாக பஜந்தே அல்லது பிரபத்யந்தே. சொன்ன மாதிரி எனக்கு எப்படிப்பட்ட இச்சா இருக்கோ அதை பூர்த்தி பண்றதுக்கு அப்படிப்பட்ட தேவதாவை போய் பார்க்கிறேன். இப்ப குரு பெயர்ச்சி வந்திருக்கு, முடிஞ்சுதா? போன வாரம் ஏதோ குரு பெயர்ச்சி ஆயிடுச்சு. இங்க கணபதி கிட்ட காலியா இருக்கும், அங்க ஒரே ரஷ்ஷா இருக்கும். பாத்திருக்கேலோ, கவனிச்சிருக்கேல? ஏன் இத்தனை நாள் விநாயகருக்கு தானே வந்த, குரு பெயர்ச்சானா பகவானே விநாயகா ஏன் நீ பண்ணல? குரு கிட்ட போய் இதெல்லாம் பண்ணினா அவர் அதை கொடுப்பார். அப்போ ஒரு தேவதாக்கு ஒரு லிஸ்ட் நம்ம வச்சிருக்கோம். அததான் இங்க சொல்றார். காமை ஸ்தை ஸ்தைர் கிருத்தஜானா பிரபத்யந்தே அந்நிய தேவதாக. அந்நிய தேவதானா புரியுறது இல்ல? நான் பரபிரம்மஸ்வரூபம், நான் இன்ஃபைனைட் பகவான், நான் தான் ஆத்ம சைத்தன்யம். இதை நாடாமல் எல்லாம் வேற என்னெல்லாம் உலகத்துல இருக்கிற பலன் வேணுமோ, சுகங்கள் வேணுமோ, அதற்கு ஒரு தேவதா வச்சு அது வழிபட்டு இருக்கா. இததான் சொல்றாங்க. காமை ஸ்தை ஸ்தைஹி. ஸ்தை ஸ்தை அப்படின்னா அந்தந்த இச்சைக்கு அந்தந்த தேவதா அப்படின்னு வச்சு வழிபட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல, தம் தம் நியமமாஸ்தாய. தம் தம் அந்தந்த தேவதாக்கு அந்தந்த ஆசைக்கு
அந்தந்த தேவதாக்கு நியமமாஸ்தாய, அந்தந்த நியமம் இருக்கு, அந்த ரூல்ஸ் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணணும். அதை ஒழுங்கா பண்ணிட்டு இருக்கா, அந்தந்த நியமங்களை ஃபாலோ பண்ணி. ஏன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கான்? ஏன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கு? எல்லாரையும் சப்போஸ் நீங்க எல்லாம் 100 கிளாஸ் கீதா கிளாஸ் வந்திருக்கு, எல்லாரும் வாங்க ஜெயச்சந்திரன் போலாம் அப்படின்னு இந்த செக்ஷன் கொண்டு போய் விட்டேன்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் ஒரே புடவை அடுப்பேல் இல்ல, எல்லாரும் ஒரே ஷர்ட்டா எடுப்பா. மேபி வேஷ்டி எடுத்தா எல்லாரும் ஒன்னாதான் எடுத்தானோ, சாய்ஸ் இல்ல. வேஷ்டி வெள்ளையா இருக்கும். இந்த சைடு போனோம்னா வெரைட்டி வெரைட்டி, எவ்வளவு புடவை இருக்கு, எவ்வளவு இது இருக்கு. சில பேர் புடவை வேண்டான்னு சுடிதார் செக்ஷனுக்கு வந்துருவா, சில பேர் 9 கஜ புடவைக்கு போயிடுவா. எல்லாருமே இங்க இருக்கா. ஏன்? பிரகிருத்தியா நியதாக ஸ்வஸ்யாக அவாவா ஸ்வபாவத்துக்கு ஏத்தா மாதிரி அமோபாத்த காயேன வாச்சா மனசா இந்திரியர்வா புத்தியாத்மனாவா பிரகிருத்தே ஸ்வபாவா. புரியுதா? என்னுடைய சம்ஸ்காரம் எப்படி இருக்கோ, என்னுடைய ஆசாபாசங்கள் எப்படி இருக்கோ, அதுக்கேத்த மாதிரி நான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இங்க இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, சுருக்கம், ஒவ்வொருத்தர் ஒரு விதமான விஷயத்தை ஆசைப்பட்டு அது எப்படி இருக்கு, உலக விஷயமா இருக்கு. உலக விஷயம்னா எப்படி இருக்கும், தேசத்துக்கும் காலத்துக்கும் உட்பட்ட ஒரு விஷயத்தை அடையறதுக்கான முயற்சியில இருக்காரு. இப்ப இந்திர பதவி தேசத்துக்கு காலத்துக்கு உட்பட்டதா இல்லையா? இல்லையா? இல்ல சொல்லக்கூடாது, கண்டிப்பா. பிரம்ம பதவி, பிரம்மா உட்பட அடிக்கடி சங்கரர் யூஸ் பண்ணுவார். ஸ்தம்பேன பிரம்ம பரியந்தம் அல்லது பிரம்மேன ஸ்தம்ப பரியந்தம், புல்லுல இருந்து பிரம்மா வரேன்னு அடிக்கடி சொல்லுவார். இது எல்லாமே தேசத்துக்கும் காலத்துக்கும் உட்பட்டது. தேசத்துக்கும் காலத்துக்கு உட்பட்டது என்ன அர்த்தம்? ஒரு காலத்துல இருக்கும், இன்னொரு காலத்துல இருக்காது. அநித்தியம் இது அர்த்தம். சரி, அப்போ அந்த விஷயத்தை ஒவ்வொருத்தர் அவாவாளுடைய பிரகிருதி ஸ்வபாவத்தினால என்ன ஸ்வபாவேன, பிரகிருதி ஸ்வபாவம்னா என்ன புரியணும் நமக்கு? கீதையோட கனெக்ட் பண்ணோம்னா, எனக்குன்னு சில விஷயம் பிடிச்சிருக்கு, எனக்குன்னு சில விஷயம் பிடிக்காம இருக்கு. ராகஹ துவேஷஹ வந்துருத்தா? ராக துவேஷம் வந்துருத்து. எனக்கு இதை பிடிக்கும். சரஸ்வதி புல்லாங்குழல் வாசிக்க மாட்டா. கிருஷ்ணர் மேபி வீணை வாசிச்சிருப்பாரா இருக்கும், ஆனா பிடிச்சது புல்லாங்குழல். பகவானுக்கே ஆசாபாசம் இருக்கும் போது எனக்கு ஏன் சுவாமி இருக்கக்கூடாது? இருக்கலாம், அலவுடு. அது ராகமா இருக்கா துவேஷமா இருக்கா நீ பாத்துக்கோ, ரெண்டுமே இருக்கக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு விஷயத்த நீ அட்டாச் ஆகுறியோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த விஷயத்த நீ ஹேட்டும் பண்ணக்கூடாது. ரெண்டுமே பண்ணக்கூடாது. அட்டாச்மெண்ட்டும் இருக்கக்கூடாது, ஹேட்ரடும் இருக்கக்கூடாது. இருந்தா ஓகே, இல்லைன்னா ஓகே. இருந்தா அது அனுபவி, இல்லையா பேசாம இரு. புரியுது இல்லையா? அப்போ இந்த பிரகிருதி ஸ்வபாவாத் அப்படின்னா அவாவாளுடைய சம்ஸ்காரம், ஜென்மாந்திரமா அவளுடைய சம்ஸ்காரத்துக்கு ஏத்த மாதிரி விருப்பு வெறுப்பு, லைக் டிஸ்லைக் எல்லாம் வந்துட்டு இருக்கு இல்லையா? அதுக்கேத்த மாதிரி அந்தந்த தேவதாவை போய் வழிபடுறா. இது சகாம பக்தி. நன்னா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இப்போ ரைட், அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். 21. யோ யோ யாம் யாம் தனும் பக்தஹ ஸ்ரத்தயார்ச்சிதும் இச்சதி தஸ்ய தஸ்யாச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாம்யஹம். எக்ஸலன்ட். அந்தந்த இச்சைக்கு ஏத்த மாதிரி, ஆசைக்கு ஏத்த மாதிரி அந்தந்த தேவதா கிட்ட நான் போறேன். இது அலௌடு. தார்மீகமா என்ன இருக்கோ இது எல்லாமே பண்ணலாம், நோ ப்ராப்ளம். வேதம் சொல்றது பசு காமஸ்ச சின்வீத, வித்த காமஸ்ச சின்வீத, புத்திர காமஸ்ச சின்வீத, பிரம்மவர்ச்சச காமஸ்ச சின்வீத. இவ்வளோ ஆசையம். என்னது? வித்த காமம் இருக்கான். வித்தம் வேணும், அப்புறம் புத்திரன் வேணும். பசுனா ஐஸ்வர்யத்தை குறிக்கிறது. இப்ப ரியல் எஸ்டேட், இவனுக்கு இவ்வளவு ப்ராப்பர்ட்டி இருந்து இவ்வளவு இருந்தா அது பசுக்கு சமானம். அந்த காலத்துல எவ்வளவு பசு வச்சிருக்கானோ அவ்வளவு பணக்காரா. அப்போ இப்ப எவ்வளவு பசு வச்சிருக்கானோ அவ்வளவு ஏழை. ஆப்போசிட் ஆயிடுது இப்போ.
பிரம்ம வர்ச்சஸ் அப்படியே தேஜஸா இருக்கணும். அப்படி வேதம் சொல்றது. எதுக்கு சொல்றதுன்னா பவதா தனும் அர்ச்சது இச்சதி. அந்தந்த ஆசையை கொண்டு அந்தந்த காமத்தை கொண்டு வேற வேற தேவதாவை வழிபடுறா. அந்த தேவதாவை எப்படி இருக்கு? ஒரு ஒரு ரூபத்துல கொண்டு வந்து வழிபட்டு இருக்கோம். சரியா? அப்போ விஷ்ணு விஷ்ணு தேவதா அப்படின்னா தன்வந்திரி ஹோமம் பண்ணணும். அதே சிவபக்தன்னா மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணணும். கரெக்டா? அதே சில பேர் என்ன பண்ணுவான்? அஸ்வினி ஹோமம். அஸ்வினி தேவதா இருக்கு. அஸ்வினி தேவத்தை ஆரோக்கியத்தை கொடுக்கும். அப்படி அவாவா சம்ஸ்காரத்துக்கு ஏத்த மாதிரி அந்தந்த ஆசைக்கு மாறுறது. ஆனா எப்படி இருக்கான்? ஸ்ரத்தையார்ச்சித்தும் இச்சதி. இதை எப்படி பண்றாலாம்? கண்டிப்பா எனக்கு பகவான் கொடுத்துருவான், கண்டிப்பா எனக்கு கிடைச்சிடும் அப்படின்னு ஸ்ரத்தையோட பண்றான். நீ ஹோமத்துல நெய் விடுற, ஆஹூத்தி போடுற, ஹவிசு போடுற, அது எப்படி போய் சேரறது மேல? இன்னைக்கு அது யோசிச்சிருக்கல? அதெல்லாம் ஒன்னும் சேராது. சும்மா கதை விடாதீங்க, அப்படி யாரும் சொல்றது இல்ல. இங்க சமர்ப்பணம் பண்ணா அது நேர எல்லா தேவதாக்கும் போய் சேரறது. அதுக்கு பேரு ஸ்ரத்தா. இன்னைக்கு அது வெரிஃபை பண்ணிருக்கேளோ? இல்ல நேர்ல போய் கூடவே போய் பார்த்திருக்கேளோ? அந்த ஹபிஸோட நேர போயிட்டு எங்க போறது, எப்படி போறது, போட்டா அங்க போகிறது. அதே மாதிரி அது பண்ணினதுக்கு அப்புறம் பலனும் உங்களுக்கு வந்து சேரறது. இது பண்ணினே எல்லாம் நல்லபடியா ஆயிடுது. அது ப்ரூஃப். கரெக்ட்? அங்க நீ ஸ்ரத்தையோட பண்ணேன்னா கண்டிப்பா அது நடக்கும். சப்போஸ் கொஞ்சம் நடக்கல, இல்ல மிஸ் ஆயிடுது அப்படின்னு என்ன அர்த்தம்? எங்கேயோ ஏதாவது மிஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். உன்னுடைய மனோபாவம் ரொம்ப எவ்வளவுக்கு எவ்வளவு ஆக்ஷன் இம்பார்ட்டன்ட்டோ, பக்தி சொன்னோம் இல்லையா, டிவோஷனுங்கிறது வந்து ஆட்டிடியூட், பிரேமங்கிறது ஆட்டிடியூட். அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றோம்? ஆக்ஷன்ல. அதுக்கு தான் அபிஷேகம் பண்றோம், பூஜை பண்றோம், நமஸ்காரம் பண்றோம், பிரதட்சணம் பண்றோம், தானம் பண்றோம், அன்னதானம் பண்றோம். எல்லாமே எப்படி? பக்தியோடைய வெளிப்பாடு. அப்போ ஆக்ஷனும் இம்பார்ட்டன்ட், ஆட்டிடியூடும் இம்பார்ட்டன்ட். புரியுது இல்லையா? பவதா தனும் அர்ச்சித்து இச்சதி. பகவானை வழிபடுறது ஸ்ரத்தையார்ச்சித்தும். எப்படி வழிபடுறான்? ஸ்ரத்தையோட வழிபடுறா. என்ன ஆகிறது? தஸ்ய தஸ்யா சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாம் நகம். அவ எந்த தேவதாவை, எந்த இச்சையை கொண்டு, எந்த காமியத்தை கொண்டு, எந்த ஆசையை கொண்டு அந்த தேவதாவை வழிபடுறானோ, அந்த பகவானை வழிபட்டு ஸ்ரத்தையா எல்லா விதமான ஆராதனை பண்றானோ, அவன் என்ன கேட்டாலும் அந்த பலன் நானே தருகிறேன். எந்த தேவதாவை வழிபடுறானோ அந்த தேவதா அந்த பலனை கொடுக்கும்னு சொல்லலாம்ல. இங்க என்ன சொல்றாரு? நீ யார வழிபட்டு என்ன காமத்தை நீ கேட்டு எப்படி பண்ணிண்டாலும் நான் தான் அதுக்கு பலன் தரேன் அப்படிங்கிற. அப்போ இங்க பகவான் சொல்றது வந்து பரமேஸ்வரனா சர்வேஸ்வரனா பேசுற, எல்லா தேவதாக்கும் தேவதாவா பேசுறார். இன்னொன்னு முக்கியமா என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீ விக்னேஸ்வரனை வழிபட்டாலும் சரி, பரமசிவனை வழிபட்டாலும் சரி, மகாவிஷ்ணுவை வழிபட்டாலும் சரி, அது அந்த ரூபத்துல இருக்கக்கூடிய ஏக ஈஸ்வர தத்துவம். நீ விஷ்ணு உனக்கு நன்னா இருக்க. எப்படி நீ வந்து இந்த படம் வாங்காம அந்த படம் வாங்கினியோ, நான் விஷ்ணுகிட்ட போறேன், நீ சிவன் கிட்ட போற, உனக்கு அது பிடிச்சிருக்கு, பிரகிருத்தியே சுபாவா. நான் விக்னேஸ்வரன் போறேன், நான் முருக பெருமான், தப்பு கிடையாதுங்கிற. என்ன நீ புரிஞ்சுக்கணும்? இவ்வளவு பகவான் இருக்குன்னு முருகன் பெருசா விநாயகர் பெருசான்னு சண்டை போடாம இருக்கிறது ஒரு பரமேஸ்வர தத்துவம். அது முருகனா உனக்கு வந்து நான் உனக்கு வழி பண்றேன் அப்படி சொல்றாருங்க. நீ விக்னேஸ்வரனை வழிபட்டேன்னா விக்னேஸ்வரனா நான் உனக்கு வந்து வழி பண்றேன். நீ பரமசிவனா வழிபட்டேன்னா உனக்கு பரமேஸ்வரனா உனக்கு வந்து அந்த விஷயத்த நான் பூர்த்தி பண்ணி வைக்கிறேன். ஆனா எல்லாமே ஆகாஷாத் பதிதம் தோயம் யதாகச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரஹ கேசவம் பிரதிகச்சதி. அல்லாஹு அக்பர். இயேசுவே நீ என்ன சொன்னாலும் கேசவம் பிரதிகச்சதி, அல்லாவாக வந்து நான் உனக்கு வழிபடுவேன், இயேசுவா வந்து உனக்கு வழிபடுவேன். இது சனாதன தர்மம், இது இந்துத்துவம். புரியுறதோ? நடுவுல இது புரியாம சண்டை போடுறது அதிகம். இருக்கிறது ஒரு ஈஸ்வர தத்துவம். அப்படி இங்க சொல்றார். தஸ்ய தஸ்யாம் சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாம்யகம். அப்படி எந்த பகவான், ஒரு அழகான உதாரணம் இருக்கு. இப்பெல்லாம் மணி ஆர்டர் வரதில்லை. கரெக்ட்? அந்த காலத்துல என்ன பண்ணுவான்? போஸ்ட்மேன் வந்து மணி ஆர்டர் வந்து உங்களுக்கு பென்ஷன் வந்துருத்தோ, மணி ஆர்டர் வந்துருத்தோ, சைன் போட்டு பணம் வாங்குறதுல ஒரு சந்தோஷம்.
அப்ப அந்த குழந்தை என்ன பண்ணும்? போஸ்ட்மேன் பணம் கொடுக்கிறார், போஸ்ட்மேன் பணம் கொடுக்கிறார். ஆனா பணம் போஸ்ட்மேனா கொடுக்கிறார், உன்னுடைய பென்ஷன் வந்திருக்கு. ஆனா அது யார் மூலியமா வருது? போஸ்ட்மேன் மூலியமா உனக்கு வருது. உதாரணத்தை சம்பந்தப்படுத்த முடியறதா? நீ என்ன கேட்டாலும் அது அந்தந்த தேவதா மூலியமா நடக்கிறது. குரு பெயர்ச்சினா குரு எல்லா அருளும் உங்களுக்கு தந்து காப்பார், ரட்சிப்பார். ஆனா குரு யாரு? போஸ்ட்மேன். இவ போஸ்ட்மேன் அப்போல் எப்படி இருக்கிறது கொடுக்கறது அதே பகவான் தான் போஸ்ட்மேன் மாதிரி கொடுக்கிறார். இப்ப என்ன பேசிட்டு இருக்கோம்? ஒரு சகாம பக்தன் தான் வழிபட்ட விஷயத்தை எப்படி அடையிறது அப்படிங்கறத பகவான் சொல்றார். அடுத்த ஸ்லோகம் என்ன? 22. சதயா ஸ்ரத்தயா யுக்தஹ தஸ்யாராதனமீஹதே லபதே ச ததः காமான் மயைவ விஹிதான் ஹிதான். எக்ஸலன்ட். அப்போ பக்தனானவன் அந்தந்த தேவதாவை வழிபட்டு சிவா, விஷ்ணு, தேவி, பாலாஜி, வெங்கடேஸ்வரா எல்லா விதமான தேவதா வழிபட்டு தன்னுடைய காமத்தை பூர்த்தி பண்ணிக்கிறான். அவனே சகாம பக்தன். அப்போ இஷ்ட தேவதா, குல தேவதா, கிராம தேவதா, இப்படி எல்லா தேவதாவும் இருக்கு நம்மளோட அமைப்புல. இது எல்லாமே அலௌடு, எல்லாம் நன்னா பண்ணிக்கோ, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஆனா நானே எல்லா விஷயத்தையும் அந்தந்த தேவதா மூலியமா நான் தான் அவனுக்கு கர்ம பலத்தை கொடுத்துட்டு இருக்கேன். கர்மண்யேவ அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன. கரெக்ட். அப்படி அது மட்டும் இல்ல, தஸ்யாராதன மீகதே. என்னது? யாரெல்லாம் எந்தெந்த விஷயத்துக்காக என்ன ஸ்ரத்தையோட ஆராதனை பண்றாளோ, சதயா ஸ்ரத்தையா யுக்தா, என்ன பண்றேன்னா அந்த பலனை கொடுக்கறது மூலியமா பகவான் மேல இருக்கக்கூடிய ஸ்ரத்தைய, பக்திய நான் இன்னும் அதிகப்படுத்துறேன். யோயோ யாம் யாம் தனும் பக்தா. புரியுதோ இந்த வார்த்தை? பார்த்தோம்ல போன இதுல. யாரெல்லாம் எப்படி எல்லாம் எந்தெந்த வழியில எந்தெந்த தேவதா எப்படி எல்லாம் வழிபடுறாளோ அந்தந்த தேவதா மூலியமா அந்தந்த விஷயத்த நானே கொடுக்கறேன்னு சொன்னார். அது மட்டும் இல்ல, கொடுக்கறது மட்டும் இல்ல, அந்த பலனோட சேர்ந்து என்ன பண்றேன்? அவனுடைய பக்திய, பிரேமைய இன்னும் உறுதிப்படுத்துறேன், அதிகப்படுத்துறேன். எவ்வளவு நாள் நம்ம வழிபட்டு இருக்கிற பகவான் நிறைய கிளாரிட்டி இந்த ஸ்லோகத்துல நம்ம கிடைக்கும். என்ன? அப்போ நீ பண்ற சகாம பக்தினால என்னாகிறது? ஆராதனால. தஸ்யாராதன மீகதே. உனக்கு பலன் மட்டும் கிடைக்கல, அந்த பகவான் மேல இருக்கிற பக்தியும் நானே அதிகப்படுத்துறேன். அப்படின்னா என்ன சொல்றாரு? கொஞ்சம் கொஞ்சமா உன்னை தூக்கி விடுறேங்கிறாரு. சகாம பக்தனை கொஞ்சம் கொஞ்சமா லிஃப்ட் பண்றார். புரியுதா? அப்படி லபதே ததஹா அந்நிய தேவதா பக்த காமான் லபதே விஷயான் லபதே. எப்படி லபத்தேனா எல்லா விஷயத்தையும் நம்ம கேட்ட விஷயத்தெல்லாம் கொடுத்து அருள் பாலித்து நான் அவனை தடுத்து ஆட்கொள்றேன். தேவதா எல்லா விஷயத்தையும் கொடுத்துட்டு அந்த பகவான் பக்தியும் அதிகமா பண்றேன். மகை மை ஏவ பீதான் பிதான். நான் தான் எல்லா விஷயத்தையும் நான் தான் பூர்த்தி பண்றேன். திருப்பி சொல்றேன், நான் தான் எல்லா விஷயத்தையும் பூர்த்தி பண்றேன். எந்த தேவதாவை நீ வழிபட்டாலும் பூர்த்தி பண்றது நானே தான். அப்போ இங்க என்ன பண்றான்னா, நீ பண்ற சகாம பக்தி தப்பு கிடையாது. சப்போஸ் நான் இதை போய் கேட்டு இருக்கேன் ஒன்னும் பகவான அப்படின்னா தப்பு இல்ல, தைரியமா கேளு. ஓகே, பகவான எவ்வளோக்கு எவ்வளோ நான் மனசுல கொண்டு எல்லாத்துக்கும் என்னுடைய விஷயத்துக்கு சப்போர்ட்டா வச்சுக்கிறேனோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது பண்ண அப்படின்னு பண்ற. ஆனா இதெல்லாம் நீ பண்ணலாம், கூடவே கொஞ்சம் நீ யோசிச்சு பாரு, அந்த பலன் எப்படிப்பட்டதா இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தை சொல்லு. அந்தவந்து பலம் தேஷாம் தத்பவத்யல்பமேதசாம் தேவான் தேவயஜோ யாந்தி மத்பக்த்யா யாந்தி மாமபி. இத்தனை நேரம் சகாம பக்தி
சகாம வழிபாட அந்த பக்தனை புகழ்ந்தார், அவனுடைய விஷயத்த ஆதரவு கொடுத்தார். இப்ப சேர்த்து என்ன பண்றான்னா, நீ இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருக்கியே, நல்லா பண்ணு, விட்டுடாத, கொஞ்சம் சிந்தித்து பார் அப்படிங்கிற, கொஞ்சம் யோசிச்சு பார், திங்க் பண்ணு அப்படிங்கிற. இப்ப கொஞ்சம் கூடவே சேர்ந்து அறிவையும் இந்த நேரம் புகழ் பண்ணாரு, சபா சூப்பர் 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 அப்படின்னு சொன்னார். இப்ப என்ன பண்ண போறார், கொஞ்சம் அழகா யோசி யோசி யோசி, எப்படி இருக்கு பாரு. என்னது, இந்த சகாம வரக்கூடிய விஷயமானது பலன் எப்படி இருக்கு அப்படின்னா தோஷமுள்ளதாக இருக்கு. என்ன தோஷம், ஏதாவது நான் அபச்சாரம் பண்ணிட்டேனா, செவ்வாய் தோஷமா, ராகு தோஷமா, இல்ல கேத்து தோஷமா, என்ன தோஷம், அந்த தோஷம் இல்ல இது. இங்க என்ன தோஷம் அப்படின்னா, நீ அடைஞ்சிருக்கிற சப்போஸ் ஒரு பெரிய சந்தோஷம் வருது, வரட்டும், எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷமானது அந்த நிகழ்வுனால, அந்த ஒரு செட்டப்னால நமக்கு ஒரு பெரிய குடும்பத்துல ஒரு நல்ல சந்தோஷம் வருது, எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். என்ன பண்ணுவோம், முதல்ல ஆத்துல பெரியவாளை கூப்பிட்டு எல்லாரையும் உட்காத்தி வச்சு என்ன பண்ணுவோம், சுத்தி போடுவோம். ஏன் சுத்தி போடுற, சந்தோஷமா இருக்கியே, வை சுத்தி போடுறேன் வை. கண்ணடி படக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, வந்திருக்கிற சந்தோஷம் யாரு கண்பட்டு போயிடுமோ, அப்ப என்ன ஆகும், போயிடும்னு உனக்கு தெரிஞ்சிருக்குல்ல, தெரிஞ்சுதானே சுத்தி போடுற, போயிடும்னு தெரிஞ்சிருக்கு உனக்கு. அப்போ நீ சந்தோஷமா சுகத்துல இருக்கும் போதே எப்படி இருக்கு, துக்கம் வந்துடக்கூடாது, சுகம் போயிடக்கூடாது, துக்கம் வந்துடக்கூடாது, சுகம் போயிடக்கூடாது அப்படின்னு துக்கப்பட்டு இருக்க. அத சாஸ்திரத்துல என்ன சொல்றோம் அப்படின்னா, துக்க மிஸ்ரிதம், துக்கம் கலந்த சுகமாக இருக்கிறது. துக்கம் வந்துடக்கூடாதோ, துக்கம் வந்துடக்கூடாது யோசிச்சா என்ன அர்த்தம், துக்கத்துல இருக்கேன்னு அர்த்தம். துக்க மிஸ்ரிதம், முதல் தோஷம் என்னது, துக்கம் கலந்த சுகம். அது மட்டும் இல்ல, ஒரு விஷயத்தை அடையறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார். வீட்டை கட்டணும்னா நம்ம கட்டலன்னு வச்சுக்கோங்க இப்பெல்லாம், ஆனா அந்த பில்டருக்கு பின்னாடி போய் அந்த லோனை வாங்கி அந்த டாக்குமெண்ட்டை பண்ணி அதை கரெக்டா பண்ணி அவன் ஏமாத்தாம இருக்கணும், அந்த வீட்டை நம்ம சொல்ற மாதிரி பண்ணணும், அதை கரெக்டான நேரத்துல சாவியை கொடுக்கணும், இஎம்ஐ போயிட்டு இருக்கு, இன்ட்ரெஸ்ட் போயிட்டு இருக்கு, வீட்டுக்கு கிரக பிரவேசம் பண்ணணும். அம்மாடா கிரக பிரவேசம் முடிஞ்சதுரா சாமி, ஆர்ச்சனே துக்கம், அடைவது அவ்வளோ துக்கமா இருக்கு. அப்புறம் ரக்ஷனே துக்கம், ஒரு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அப்படின்னு மேல அந்த கிராக்கு விழும். ஒரு வருஷம் தான் ஆறுது, அதுக்குள்ள கிராக்கு விழுந்துருத்தே அப்படின்னு இழிக்கும் அந்த செவரு. இல்ல நம்ம அதுல குழந்தை எல்லாம் இருக்கும், கோயில்னா அது பரவாயில்ல, விபூதி இட்டுன்ட்டு அப்படி தேய்ச்சிட்டு போயிடலாம், குங்குமத்தையும் விபூதியும். வீட்டுல தேய்ச்சா எப்படி இருக்கும், நெஞ்சே வலி வந்துடும். ஏண்டா இப்படி பண்ற, ஏண்டா இப்படி பண்ற, பிடிச்சி தேய், மெயின்டைன் பண்ணு, வேலைக்காரி தேக்க மாட்டா, நம்ம தான் எல்லாம் பண்ணியானோம். ரக்ஷனே துக்கம், மெயின்டெனன்ஸ் துக்கமோ துக்கம். அப்புறம் நாசனே துக்கமோ துக்கம். நாசனே என்ன தெரியுமோ, அழிஞ்சு போறது, என்ன விட்டு போறது, அந்த விஷயம் அடைஞ்ச விஷயம் போறது. எவ்வளவுதான் நீங்க அடைஞ்சாலும் வில் எழுதி வைக்கணும் ஒரு நாளைக்கு, இது என்னது இல்ல, நீ எல்லாம் எடுத்துக்கோ, இல்லைன்னா அது கவர்மெண்ட்டுக்கு போயிடும். நாசனே துக்கம். அப்போ துக்க மிஸ்ரிதம். இரண்டாவது தோஷம் என்ன, அதிருப்திகரம். என்னதான் நம்ம பண்ணாலும் தெரியுமா, 3 பெட்ரூம் பிளாட், நல்ல வியூ, நீ 3 பெட்ரூம் தான் வாங்கிருக்கியா, நான் அதே விலைக்கு நான் வில்லா வாங்கிட்டேனே, அதே விலைக்கு வில்லா வாங்கிட்டியா, மாடியும் கீழியும் வீடா, வெளியில கார்டனா, ஸ்விம்மிங் பூலா. நீ வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணி 2 நாள்ல உனக்கு என்ன ஆகிறது, அதிருப்தி. புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அடுத்தது என்னது, பந்தகத்துவம். அது இல்லாம இருக்க முடியாது. எவ்வளவு விஷயம் அந்த சுகத்திலையும் அந்த விஷயத்த நான் பழக்கப்பட்டிருக்கேன்னா அது இல்லைன்னா பண்ண முடியாது.
புரியுறதோ? அப்போ நீ சகாம பக்தி, சகாம பலன், உலகிய விஷயம் நீ அடையறதுனால என்ன ஆகிறது? தோஷமுள்ள உனக்கு ஏற்படக்கூடிய பலனானது தோஷமுடையதா இருக்கு. அந்தவந்து, அந்தவந்துனா வந்து போகக்கூடியது. அனித்யம், அனித்யம்னா 3 விஷயம்: துக்க மிஸ்ரிதம், அதிருப்திகரம், பந்தகத்துவம். புரியுறதோ? அப்படி 3 விஷயமா அனித்தியமா இருக்கு உன்னுடைய சகாமம். அப்ப என்னாகும்? நீ அடையறதுக்கான முயற்சி எடுப்ப, அடைவ, அதை ஒண்ணு விட்டு போகும், திரும்பி சைக்கிள் கண்டினியூ. அப்ப என்னாகும்? சுக துக்கம் கண்டினியூ. தேர்ஃபோர் சம்சாரம் கண்டினியூ. ஆனா எதுக்கு சாஸ்திரம் படிக்க வரும்? எது ஸ்பிரிச்சுவாலிட்டி? சம்சார நிவிருத்தி. இந்த சம்சாரத்தை எப்படி கடக்கிறதுக்கு தான் நம்ம படிக்க வந்திருக்கோம். புரியுறதோ? அப்போ நீ சகாம பக்தியில இருக்கிற மட்டும் உன்னுடைய சம்சாரம் நீ எந்த நிலைமையில இருக்கியோ அப்படியே கண்டினியூ ஆவ, முன்னுக்கு வரமாட்ட. எப்படி? இந்த ஆன்மீக பயணத்துல நீ முன்னுக்கு வர முடியாது. நீ நிஷ்காம பக்தி பண்ணினேன்னா அடுத்த படிக்கு வரலாம். தேஷாம், இப்படிப்பட்ட சகாம பக்தர்கள் அல்பமேதசாம். அல்பமேதசாம்னா இந்த பக்தி பண்ணிட்டு கண்டினியூஸா அப்படியே இருக்காளே, அல்ப மேதகான புத்தி, அறிவு. அல்ப மேதசாம்னா வீக் புத்தி உடையவர்கள், சிந்திக்க மாட்டேங்கிறார். இந்த 3 விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுதானே நான் சொன்னேன். துக்க மிஸ்ரிதம், அதிருப்திகரம், பந்தகத்துவம். இது 3 அனுபவம் இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா எப்படி இருக்கும்? நம்ம இத சிந்திக்க மாட்டேங்கிறோம், அனித்தியத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். எது நித்தியம், எது அனித்தியம்? அவிவேகா அல்பமேதசாம். அப்படி சொல்லிட்டு திருப்பி திருப்பி எது தேச காலத்துக்கு உட்பட்டதோ, எது ஃபைனைட்டோ, எது ஒரு காலத்துல இருந்து இன்னொரு காலத்துல போயிடுமோ அதையே நாடி போறானே, என்ன நாடி யாருமே வரமாட்டேங்கிறாளே. க்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகம் விசந்தின்னு சொல்ல போறார் வரக்கூடிய அத்தியாயத்துல. நீ எவ்வளவு புண்ணியம் சம்பாதிச்சாலும் சகாம பக்தியில அந்த புண்ணியம்லாம் ஒரு நாள் போயிட்டு திரும்பி பூலோகத்துக்கு வந்தாகணும். புரியுறதோ? அப்போ நித்திய அனித்திய வஸ்து எது நித்தியம் எது அனித்தியம்னு தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த விவேகம் வேணும். விவேகம் இல்லாமல், வைராக்கியம் இல்லாமல் அல்பமேதசாம் அந்த வந்து தது பலம். அப்படிப்பட்ட பலம் எப்படி இருக்கு? வந்து போகக்கூடிய விஷயமா இருக்கு. அதனால தேவான் யாந்தி, அந்தந்த தேவதாவை நீ வழிபடுறது, தேவதாவை போய் நாடுறது, அந்தந்த பலன் கிடைக்கும். ஆனா தேவான் சகாம பல யாந்தி, தேவ யஜான் அந்தந்த தேவதா, அந்தந்த தேவத்தோடைய பலன் எல்லாமே சகாமமா இருக்கு, அனித்தியமா இருக்கு. மத் பக்தியா யாந்தி மாமபி. கடைசி என்ன சொல்றார்? என்னை தேடி வரக்கூடியவனுக்கு, என்னையே லட்சியமாக பொருத்தி, உலக விஷயம் ஒன்னும் லட்சியமா இல்லாமல் என்னையே தேடி வரவனுக்கு எப்படி நானே அவனுக்கு கிடைச்சிடுவேன் அப்படின்னு சொல்றார். எப்படி? உலக விஷயம் எல்லாமே தாத்காலிகமா அனித்தியமானது. எது நித்தியம்? பகவான், பகவத் ஸ்வரூபம், பகவத் ஞானம் நித்தியம். அது என்ன தேடி வந்தார்கள்னா, நானே லட்சியமா பொருந்ததுன்னா அவளுக்கு நானே கிடைச்சிடுவேன். அல்லது மேக்சிமம் சகாமத்துல இருக்கிறவா என்ன தேடி வரமாட்டார்கள். சப்போஸ் வந்தான்னா அது அவளுக்கு முக்தியை கொடுக்கும். இந்த சம்சாரத்திலிருந்து, இந்த அனித்திய வஸ்துலேருந்து விடுதலை கொடுத்து எது நித்தியமோ அதையே வந்து அடைவார்கள் அப்படின்னு சகாம விஷயத்துடைய தோஷத்தையும் எடுத்து சொல்லி அழகா நிஷ்காமியத்துக்கு போக போறார். அது அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.